أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جاء طاهرا وبوجه آمنة بدا متهللا وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء شبيهك بدر ليل بل أنت أنوار ووجهك من نور الملاحة أزهار يا صاحب الجمال سيد البشر من وجهك المنير لقد نور القمر كل سرور بدا بشهر المولد شهر بدا فيه جمال محمد في ليلة منه أضاء على الورى نور المؤيد من فخار الأوحاد وضعته آمنة ولم يشعر بها أحد ليخفى عن عيون الحساد وأتت ملائكة السماء تزوره وتنال برؤياه أشرف مقصدي جاءوا بإبريق وتشتير السعاد جنبته من لؤلؤ وزبرجدي وصلوا له وخاتمه بخاتمي
تمت برؤيته نبوة أحمد من ماء زمزم كان غسل صدوره ولزمزم شرف الجسيم بمسند نداهم الرحمن أن تطفوا به بالعرش مع دار النعيم الأرغد ثم رضوه على الخلائق كلها من كل روحان وكل مجسد وهو الذي من كان في الدنيا له طوعا يحنى بالسلامة في غدي صلى الإله ومن يحف بعرشه وطيبون على النبي محمد اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه السلام عباد شاه أنبياء السلام يا حضرة خير الورى السلام زينة فرش زمين السلام جانشين عرش بريم السلام تاجدار رهنما السلام افتخار أهلتا اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عيد ميلاد مولد الكريم عيد السرور عيد الفرحة شهر مباركة الحمد لله رب العالمين الله جل شانه وتعالى உடைய இபாதுகளாகிய நாம் அடைந்து பேரானந்த பரவசம் அடைவதற்கு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹிப்புனி அல்ஹம்துலில்லாஹ். ரபியுன் நூர் ரபியுல் அவ்வல் ஷஹருல் ஃபர்ஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்றைய தினம் இரண்டாவது ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் மஜ்லிஸ் ஷரீஃபில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மாபெரும் தௌஃபீக்கால் ஒன்று சேர்த்துள்ளான். இதேபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானின் கதமேனி ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நையரைன் நசீரைன் நாளின் கரீமைனுடைய தஹத் முபாரகாவில் துனியாவிலும் கபரிலும் ஹஷரிலும் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சேர்த்து அருள் புரிவானாக. அம்மா தௌஃபீக இல்லா பில்லாஹ் வ ஃபவிது அம்ரி இலா அல்லாஹ் இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத். அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களில் ஹிஜாஸில் வாழ்ந்த சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் ஆலம் பூரா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய சஃபரை அல்லாஹ் கொண்டு சென்றான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீமை தங்களுடைய முகக்கண்ணால் ஜியாரத் ஷரீஃப் செய்து நாயகத்துடைய அந்த ஹுஸ்ன ஜமாலுடைய மஷ்ரூபாத்
அன்வாரு தஜல்லியாத்தை பருகி ஆனந்த பரவசம் அடைந்த சஹாபாய் கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபானா மின் பரகாத்திஹிம் ஃபித் தாரின் ஆமீன். அவர்களுள் ஹிஜாஸில் வாழ்ந்த சஹாபாக்களில் ஹிஜ்ரா 100வது வருஷத்துல இன்திகால் ஆனவர்கள் ஹஜரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா, இந்த அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது அவர்கள் அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல, அரஃபால தானங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கூடுற இடம், அந்த தருணத்துல அக்காலத்தில் ஹுஜ்ஜாஜிகளாக வந்திருக்கக்கூடிய தாபியன்கள், தபா தாபியன்கள் பெரும் கூட்டம் கூடிட்டாங்க. என் சொல்ல ஹிஜாஸுடைய பகுதியில அப்ப வாழக்கூடிய ஒரே சஹாபி அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு தான். மாஷா அல்லாஹ். அப்போ அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே பெரும் பெரும் தாபியன்கள் குதுவத்து தாபியின் இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, ஹஜரத் அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் அகாபிர் தாபியன்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறவங்கல்ல, அந்த அரஃபாவில் உள்ள மொத்த கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்படி மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய அரிஷுக்கு முன்னாடி என்ன மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடிருச்சு. என்ன விஷயம்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயகமானுடைய திரு ஹதரத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய அர்கான்களை அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன படிச்சாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதாஃப்ல எவ்வாறு தவாப் செய்தார்கள், சஈல நாயகத்துடைய அஃஆலு தய்யிபா எப்படி இருந்துச்சு, அரஃபாவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம் செய்யக்கூடிய அந்த சமயத்துல எவ்வாறு இருந்துச்சு, இப்படி உள்ள மசாலாக்களை மசாயில்களை கேட்கறதுக்கு என்ன எந்த கூட்டம் அங்க கூடல. அதுதான் முக்கிய விஷயம். மாஷா அல்லாஹ், நாம ரபியுல் அவ்வல் மாசத்துல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபை ஓதுறோம், நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜமீலா பத்தி அல்ஹம்துலில்லாஹ் பயான் செய்யறோம். சஹாபாக்களும் தாபியன்களும் அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ், அவர்கள் காலமெல்லாம் அவர்களுடைய அஃதலான இபாதத்தை என்னன்னு சொன்னா இதுதான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாகக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பிரியப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அலீமு ஷானை ஆதுமத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா எவ்வாறு அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவில் பயான் செய்திருக்கிறானோ அதை மக்களுக்கு தஷ்ரீஹாத் தஅவீலாத் செய்யறது தான் சஹாபாக்களுக்கும் தாபியன்களுக்கும் என்ன ஈமான் அஃப்ரோஸா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க என்ன ஆகுது, அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காலத்துல அந்த கூட்டத்துல வந்திருக்கிற ஒரே சஹாபி அவங்க தான். சஹாபாக்கள் உலகத்துல மற்ற பாகங்கள் இருக்கிறாங்க. ஹிஜாஸ்ல வாழ்ந்த சஹாபி அவங்க ஒரு ஆள் தான். மாஷா அல்லாஹ், என்ன அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற சஹாபின்னு சொன்னா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சு, வேற யாரும் வரல. அப்போ தாபியன்கள்ல பெரும் பெரும் உலமாக்களும் ஃபுகஹாக்களும் ஹுகமாக்களும் ஹஸரத் சாஹிப் ரசூலுல்லாஹ் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரிஷ் முபாரக்கா முன்னாடி வந்து நின்று மாஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்கள்ட்ட இருந்து என்ன மிகப்பெரிய இல்முல் கமால மாஷா அல்லாஹ் ஹாசில் ஆக்கிறதுக்கு தாலிபீன்களாக எல்லாம் நிற்கிறாங்க. மாஷா என்ன விஷயம், மீண்டும் மடக்கி ரிப்பீட் பண்றேன்,
ஹஜ்ஜுடைய அர்கான பற்றிய மசாயில்கள் படிக்கிறது அல்ல. ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை படிப்பதற்காக தாபியீன்கள் வந்து இந்த சாஹிப் ரசூல் முன்னாடி கூடல. மாஷா அல்லாஹ், அபூ துஃபைல் சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வந்து நின்ற தாபியீன்கள் எல்லாருடைய கல்பு ஷரீஃபும் அவர்கள் முபாரக்கான காதுகளும் எதிர்பார்த்திருந்தது ஒரே விஷயத்தை தான். மாஷா அல்லாஹ், தாபியீன்கள் அத்தனை பேருடைய நாவும் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டது ஒரே விஷயம் தான். மாஷா அல்லாஹ், சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாஹிபான அபூ துஃபைல் ஹஜ்ரத் அவர்களே, தாங்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம், அல்லாஹ்வுடைய நூர் முத்லக், அல்லாஹ்வுடைய வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய ஸாத குதுஸுல் அலியுல் அஸீம் ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் கரீம தாங்கள் ஜியாரத் செய்தீர்களே, தாங்கள் முகக்கண்களால் கண்டீர்களே. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுலியத் முகத்தஸாவை பற்றி எங்களுக்கு பயான் செய்து கொடுங்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அரஃபாவுல மாஷா காரணம் என்ன? நாயகத்துடைய ஹுலியத் ஷரீஃபை பயான் செய்யறது அல்லாஹ்வுடைய தஸ்பீஹா இருக்குது, அல்லாஹ்வுடைய தஹ்மீதா இருக்குது, அல்லாஹ்வுடைய தஹலீலா இருக்குது, அல்லாஹ்வுடைய தக்பீரா இருக்குது. மாஷா இது மாஷா அல்லாஹ் என்ன சஹாபாக்கள் தாபியீன்களுடைய மஃஹூமாத்தா இருந்துச்சு. சாதாரண ஆட்கள் இல்ல. எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன அரஃபாவுல அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், சுப்ஹானல்லாஹ் ஓதணும், தக்பீர் சொல்லணும், தஹலீல் ஓதணும். இத மாஷா அல்லாஹ் என்ன அரஃபாவுல உள்ள அஃதலான அதுகார் ஷரீஃப்களாக அறியப்பட்டிருக்குது. ஆம், இந்த தஸ்பீஹ், தஹ்மீத், தஹலீல், தக்பீர், தக்தீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே விஷயத்தில் ஹாசிலாவது. அது எது மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அலீமு ஷான் நூர் முத்லகான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய ஹுலியத்து ஷரீஃப மாஷா அல்லாஹ் என்ன தத்கிரா ஷரீஃப் செய்யறது, மனாகிபு ஷரீஃப் செய்யறது, பயான் செய்யறது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹா இருக்குது, அல்லாஹ்வுடைய தஹ்மீதா இருக்குது, அல்லாஹ்வுடைய தக்தீஸா இருக்குது, அல்லாஹ்வுடைய தஹலீலா இருக்குது. மாஷா அல்லாஹ்வுடைய தக்பீரா இருக்குது. மாஷா அல்லாஹ்வுடைய தக்பீரா இருக்குது. மாஷா அப்ப எல்லா தாபியீன்களும் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த ஒரே சஹாபியான ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிற ஒரே விஷயம் சுவால் என்ன? சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஹுஸ்ன ஜமாலுடைய கமால். மாஷா அல்லாஹ், கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி, கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி, ஸாத குதுஸியாவுடைய அந்த அலீமு ஷான் ஜமாலியத்தை எங்களுக்கு பயான் செய்து கொடுங்க ஓ சாஹிப ரசூலே. மாஷா அல்லாஹு அக்பர், அல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள். மாஷா இதுதான் சஹாபாக்கள். அவர்கள்ட்ட எல்லா நிலையிலையும் மாஷா அல்லாஹ் சலாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், சௌமா இருக்கட்டும், எல்லா அதுக்காரலையும் மாஷா அல்லாஹ் எல்லா இபாதாத்துகளிலும் சஹாபாக்கள் கண்டது மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய ஹுஸ்ன ஜமால. மாஷா அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். ஏன்னா ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட எல்லா தாபியீன்களும் கேட்கிறாங்க, அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப என்ன அது கேட்குறீங்க? அது பின்னாடி நான் சொல்லித்தரேன். நீங்க இப்ப தஸ்பீஹ் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்க, தல்பியா சொல்லுங்கன்னு சொல்லல. ஏன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுலியத் சரியா பயான் செஞ்சா மாஷா அல்லாஹ் என்ன ஆயிடுச்சு? அது தல்பியா, தக்பீர், தஹலீல், இஸ்திக்ஃபார் எல்லாம் அதுல வந்துருச்சு. மாஷா அல்லாஹ்
தஸ்பீஹ் சொல்லி என்ன கிடைக்குமோ, தஹ்மீது சொல்லி என்ன கிடைக்குமோ, தஹ்லீல் சொல்லி என்ன கிடைக்குமோ, தக்பீர் சொல்லி என்ன கிடைக்குமோ, அல்லாஹ்வுடைய தக்தீஸ் சொல்லி என்ன கிடைக்குமோ, ஹவ்கலா சொல்லி என்ன கிடைக்குமோ, நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்ட்ட நம்ம என்ன வாங்கணுமோ எல்லாம் நமக்கு சேர்ந்து கிடைச்சிரும். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வல நாயகத்துடைய தெய்வீக திவ்ய பேர் அழகை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த உயர்வான அம்சங்களை நாம் என்ன விளங்கும் போது, நாம் அறியும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. என்ன? அல்லாஹ்வே கிடைச்சிடலாம். அல்லாஹ்வே கிடைச்சிடலாம். ஹஸ்புனல்லாஹு ஸயூத்தினல்லாஹ் ஃபதலிஹி வ ரசூலுஹு. மாஷா அல்லாஹ். என்ன ஆகுது? அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இந்த தாபீன்கள் பெருங்கூட்ட ஹுஜ்ஜாஜ்கள் எல்லாரும் மாஷா எல்லாரும் அரஃபாவில் இருக்கிறாங்க. மாஷா எல்லாரும் இஹ்ராமில் இருக்கிறாங்க. மாஷா எல்லாம் துல்ஹஜ் மாசம் பிறை 9வது நாள் யௌமுல் அரஃபாவுடைய தினம். மாஷா அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயகமாருடைய ஹுல்யத்து தய்யிபா, ஹுல்யத்து முபாரகா, ஹுல்யத்து முகத்தஸா பத்தி மாஷா அல்லாஹ் என்ன சாஹிப் ரசூலுல்லாஹ் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் லிசான ஷரீஃபால மாஷா அல்லாஹ் அந்த அல்ஃபாதுல் கரீம் மாஷா அல்லாஹ் பயான் செய்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹம்து ஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுல்யத் ஷரீஃபை பயான் செய்யும்போது அந்த அல்ஃபால் எல்லாம் மாஷா அல்லாஹ் முஸய்யினா இருக்குது. மாஷா அந்த அல்ஃபால் எல்லாம் முஸய்யினா இருக்குது. மாஷா புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தோட யார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஹுஸ்னு ஜமால், அல்லாஹ்வுடைய ஹுஸ்னு ஜமாலுடைய கமால் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம் மாஷா அல்லாஹ். அப்ப ஹஜ்ரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயான் செய்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயம் சொல்றாங்க. அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா மூணு விஷயம் மாஷா அல்லாஹ். என்ன இன்னைக்கு நாம அதுல முதலாவது விஷயத்தை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாளை இன்னொரு அற்புதமான விஷயம், நாளை மறுநாள் மற்றொரு விஷயம். ஹஜ்ரத் சாஹிப் ரசூலுல்லாஹ் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா முதல்ல சொன்னது என்னன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் அபியத் நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் வெண்மதி தோற்று போகும் அளவுக்கு என்ன அவர்கள் வெண்மையானவர்கள். மாஷா அபியத் அபியத் அந்த அபியலுக்கு மாஷா அல்லாஹ் عظيم الشان أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم وجدوال جدي قرتين ملجاي أبو تراب علي كرم الله وجهه عليه الصلاة والسلام سيدنا علي நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியல்னா நாயகத்துடைய அந்த மகா பரிசுத்தமான வெண்மை நிறம் எப்படி இருக்குன்னு சையதுனா அலி நாயகம் மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத் கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாரும் வெள்ளைன்னு சொன்னா பால் தெரியும், நம்ம பல விதமான எக்ஸ்பிளைன் கொடுப்போம். மாஷா அல்லாஹ் வெள்ளைக்கு அப்படி அல்ல வெள்ளை. உலகத்துல எவ்வளவோ வெள்ளை உண்டு, அப்படி அல்ல வெள்ளை. கண்மணி நாயகத்துடைய அந்த வெண்மை நிறத்தை பாப மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ முஹம்மதி குர்ரத்துல் பத்தூல் அபூ துராப் சையதுனா علي كرم الله وجهه عليه أفضل الصلاة وأكمل السلام وأفاض علينا البركات منه دهر الدهرين. نعم ما شاء الله هنا بيان سيرا ما شاء الله. سيدنا علي நாயகத்துடைய قدمين الشريفين உடைய நூருல் குதுஸான என்னுடைய முர்ஷித் முரப்பியான என்னுடைய ஜமா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அது அழகான முறையில பயான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய முர்ஷித் முரப்பியான ஜமா பாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய லிசான் முகத்தஸிலிருந்து கேட்ட பயான் ஷரீஃப் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். மாஷா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகம் அபியல்னா எப்படிப்பட்ட அபியல்னு சொன்னா, என்ன சார் அலி நாயகத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலியத்து ஷரீஃபை என்ன அப்படியே உள்ளபடி பயான் செய்ய யாரால முடியும்? அபூ துஃபைல் மாஷா அல்லாஹ் சையதுனா அலி நாயகத்துடைய
ஆஷிக்கான சஹாபி மாஷால். அது மட்டுமல்ல, சேன அலி நாயத்துடைய அவர்களோட மாஷால என்ன சிஃபீன்ல நின்று மாசேன அலி நாயத்துடைய தரஃப்ல இருந்து அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅதமான மௌலாய் காயினாத் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தரஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் பாகி ஜமாத்தை எதிர்த்து அல்ஹம்துலில்லாஹ் போர் செய்த யுத்தம் செய்த சஹாபி அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அலி நாயகத்துடைய முரீத் மாஷா அல்லாஹ், அலி நாயகத்துடைய தில்மீத், அலி நாயகத்தால மாஷா அல்லாஹ் செதுக்கி எடுக்கப்பட்டவங்க மாஷா அல்லாஹ். சரி, அலி நாயகத்தால மாஷா அல்லாஹ் அலி நாயகத்துடைய எல்லா ஃபைலான் ஹாசில் ஆகறவங்க ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அது மாஷா அல்லாஹ் அலி நாயகம் அந்த அபியல் எப்படிப்பட்டதுன்னு பயான் செய்யறான். ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா நாயகத்துடைய ஹுல்யத் முகத்தஸாவை பயான் செய்வது முதல்ல என்ன சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியல் மாஷா அல்லாஹ். நாயகம் வெண்மையானவங்க மாஷா அல்லாஹ், வெண்மையானவங்க. எப்படிப்பட்ட வெண்மனா செய்யற அலி நாயகம் மாஷா அல்லாஹ் அவர்கள் தஸ்ரீஹா செய்யறாங்க. அலி நாயகத்துடைய நூறான் என் முர்ஷிது முரபி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட அபியல்னு சொன்னா வெண்மை நிறத்துல அப்படியே பரிசுத்தமான பால் தோற்று போகக்கூடிய வெள்ளை நிறத்துல சிகப்பு நிறத்தை கலந்தால் அது எப்படி வெண்மை கலக்கப்பட்ட அந்த சிவப்பு என்ன அந்த ரோஸ் நிறத்துல இருக்குமோ அது போன்று மாஷா அல்லாஹ் ஜொலிக்கக்கூடியவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதேன் கரீமனுடைய நாலேஜ் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு நாம நம்முடைய ரூஹ் நம்முடைய இந்த ஜஸதுல இருந்து பிரிவதுக்கு இல்ல யக்லதுல் நாம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கதமைன் ஷரீஃபைன் நாலேஜ் கரீமன தக்பீர் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பான அல்லாஹ் தௌஃபீக் செய்வான மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அபியல், எப்படிப்பட்ட அபியல் மாஷா அல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட அபியல், அப்படியே என்ன பரிசுத்தமான அந்த வெண்மை பிரைட் ஒயிட், அதுல அப்படி சிகப்பு நிறத்தை ரெட் கலரை கலந்தா அது என்ன அப்படியே ரோஸ் கலர்ல இருக்குமோ அது போன்ற என்ன நாயகத்துடைய அந்த ஜாத்த குதுஸ்ஸாலியா ஜாத்த முஹம்மதி அல்லாஹ் தபாரக வ தஆலா மாஷா அல்லாஹ் ثم دنا فتدلى சொல்லி என்ன அவன் அல்லாஹ் ஓடி வந்து அவன் ஹபீபை அழைத்து கொண்டு போனானே மேராஜ்ல அந்த அந்த நாயகத்துடைய அந்த சர்வலோக ரட்சகருடைய அந்த நம்ம ஆளுகளுக்கு அதிபதியான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயகமான ஹுஸ்ன ஜமால் மாஷா எப்படி வெண்மை நிறத்துல பரிசுத்தமான வெண்மை நிறத்துல ஒப்பற்ற வெண்மை நிறத்துல அழகான சிகப்பு நிறத்தை கலக்கினால் வசலாக்கினா அது எப்படி ரோஸா இருக்குமோ அது என்ன கலர்ல வருமோ அது போன்ற வெண்மையில் அப்படியே ஒரு ரோஸ் நிறத்தில் என்ன ஜொலிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுஸ்ன ஜமால் மாஷா அல்லாஹ் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் ஜஹராய முனவ்வருல் கரீம் மாஷா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய அருமை ஜெத்துல் கரீமான கண்மணி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுல் அக்தாப் கௌசுல் அஹ்பாப் தாஜுல் இஸ்லாம் அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்பருஸ் ஸலாம் வ ஃபது அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் தராமி நாயகம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமானுடைய ஜெத்துல் கரீமான சையதுல் முகர்ரபீன் ஷம்சுல் இஸ்லாம் சையதுல் முகர்ரபீன் ஷம்சுல் இஸ்லாம் ஷம்சுல் விலாயா சையதுனா ஷைபத்துல் ஹம்த் என்ற திருநாமத்திற்குரிய ஹதரத்துல் அக்தஸ் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் கண்மணி நாயகத்தை கொஞ்சிறதே நாயகத்தை கொஞ்சிறது மட்டுமல்ல நாயகத்தை அவங்க எப்ப அழைத்தாலும் கொஞ்சிறது அழைக்கிறது எல்லாமே. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அப்துல் முத்தலிப் நாயகம் யா அபயம் அந்த கூப்பிடுவாங்க. நாயகத்துக்கு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் ஹாஷிம் குடும்பத்தார்கள் கூப்பிடுறது மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம், நாயகத்தோட ஜத்தல் கரீம், சையதுனா அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைப்பாங்கன்னா அபுயல் தான் அழைப்பாங்க. மாஷா நாயகத்தை கூப்பிடுற செல்ல பேர் என்ன? அபுயல். மாஷா அபுயல். மாஷா அபுயல். மாஷா அதன் காரணத்தினாலதான் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுல என்ன மழை இல்லாமல் பஞ்சமாகி போன அந்த காலத்துல மக்கத்து முஷ்ரிக்குகள் அபூ சுஃபியான்ல இருந்து அபூ லஹப்ல இருந்து அபூ ஜஹல்ல இருந்து மக்கால உள்ள எல்லா மக்கா முக்கியஸ்தர்களும் கூடி காபால இருந்து அந்த விக்கிரகங்கள் எல்லாம் லாத்து உஸ்ஸா எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன கத்தி கதறி அழுது ஒரு மண்ணாங்கட்டி ஆவல. கடைசியில சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார் ஷரீஃப் வந்தாப்ல. அப்ப சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் விசால் முபாரக் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ஷரீஃப்ல வந்து மாஷா அல்லாஹ் தாங்கள் வந்து என்ன துஆ செய்யுங்கன்னு சொல்லும்போது சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் போங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லி. என்ன எல்லாருமே கூப்பிடும் போது வெயில் என்ன சன்லைட் கொளுத்து. ஏன்னா அந்த டைம்ல முத்து மாணிக்கமான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய பேருடைய பிரகாசமான ஜோதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பர்வரீஷ்ல இருக்கிறாங்க. நாயகம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அமானத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா நடந்துட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ் அது அந்த பீரியட் அது. அப்போ ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, அந்த சன்லைட்ல அல்லாஹ்வுடைய மாணிக்கத்தை கொண்டு வரல. மாஷா அல்லாஹ் என்ன சூரிய உஷ்ணம் தணிஞ்ச பிறகு கண்மணி நாயகத்தை தன் சதுருல் கரீமோட மாஷா அல்லாஹ் என்ன அணைச்சு கொண்டு வந்தார். காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஏறத்தாழ 2-3 வயசு இருக்கும் மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு. அந்த டைம்ல தன்னுடைய சதுரு ஷரீஃபோடு அணைச்சு கொண்டு வந்தாங்க ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். கொண்டு வந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அந்த முழுமதி மாணிக்கத்தை என்ன காபத்துல்லா ஷரீஃப், காபா ஷரீஃபுக்குள்ள புற விக்கிரகங்கள் இருக்குது. அதனால வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீம காபா ஷரீஃப் பக்கத்துல திருப்பல, நாயகத்துடைய முபாரக்கான முதுக காபா பக்கத்துல காட்டுறாங்க. வஜ்ஹுல் கரீம தன்னோட வஜ்ஹுக்கு நேரா வச்சுக்கிட்டு முபாரக்கான முதுக காபத்துல்லா ஷரீஃப்ல காட்டி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் லாத்து உஸ்ஸா கூப்பிடல, அல்லாஹ்ட்ட மாஷா அல்லாஹ் கேக்குறாங்க, தவஸ்ஸுல் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் இதை இமாம் புகாரி ஷரீஃப்ல என்ன இந்த நஷீத் முபாரக்காவை இமாம் புகாரி பதிவு செய்யறாப்புல. மாஷா அல்லாஹ் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட இந்த நஷீத் தையபா மாஷா அல்லாஹ் அதுல எப்படி தவஸ்ஸுல் செய்யறாங்க? وَبِيَضَّ يُسْتَسْقَى الْغَمَامَ بِوَجْهِهِ وَبِيَضَّ ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன புனித குடும்பத்தார் எல்லாரும் அபியல் தான் கூப்பிடுறது. மாஷா அல்லாஹ் அந்த திருநாமத்தையே கொண்டு அபியல்ங்கிற அந்த ஹுலியத்து முபாரக்காவே கொண்டு அல்லாஹ்ட்ட மாஷா அல்லாஹ் தவஸ்ஸுல் செய்றாங்க. ஹஜ்ரத் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய முவஹித். மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஈமானுடைய எவ்வளவு பெரிய கமாலியத்தான ஷான்ல உள்ள ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர் கபீரா. وَبِيَضَّ يُسْتَسْقَى الْغَمَامَ بِوَجْهِهِ وَبِيَضَّ يُسْتَسْقَى الْغَمَامَ بِوَجْهِهِ யா அல்லாஹ் இலாஹுல் ஆலமீனே வபியல்ல அபியலான உன் ஹபீபுடைய வஜ்ஹுல் கரீமுடைய பரக்கத்துல மாஷா அல்லாஹ் நீ மழை இறக்கி வை. அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஈமானுடைய கமாலியத். மாஷா யார் ஹஜ்ரத் அபூ தாலிப்? பாபா மதீனத்துல் இல்முடைய அபுல் கரீம், தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அம்முல் கரீம்
சையீது ஷுஹதா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்ல் கரீம் மாஷா அல்லாஹ், சையீதுல் முகர்ரபீன் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்னுல் கரீம் மாஷா அல்லாஹ், ஹஸனைன் கரீமைன் உடைய ஜத்துல் கரீம் மாஷா அல்லாஹ், சையீதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜத்துல் கரீம் மாஷா அல்லாஹ், ஹஸரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. ஏன்னா அபியல் அபியல் தான் நாயத்தை கூப்பிடுறது மாஷா அல்லாஹ். என்ன அபியல் மாஷா அல்லாஹ், எப்படி அந்த பரிசுத்தமான அந்த பரிசுத்தமான அந்த வெண்மையில என்ன சிகப்பு நிறம் கலக்கப்பட்டது போல உள்ள அந்த ரோஸ் மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபை மாஷா அல்லாஹ் நாம் சொல்லும் பொழுதே நாம் நம்முடைய கல்பும் ரூஹும் குளிர்ச்சி ஆகும். பர்தம் வ சலாம் ஆகும். பர்தம் வ சலாம் ஆகும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ரஹ்மத்துடைய பாரிஷ் ஆகும். وجود رحمة محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مدد والله حلية الطيبة حلية مقدسة وبيض يستسقى الغمام بوجهه. يا الله உன்னிடத்துல எந்த வஜ்ஹுல் கரீம காட்ற உன்னுடைய அபியல் மாஷா அல்லாஹ், உன்னுடைய அபியல். அல்லாஹ் அல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நாலேம் ஷரீஃப் நம்முடைய உடலும் உயிரும் குர்பான் ஆகட்டும் மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஹுர்மத் ஷரீஃப். முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்தை சொல்லல மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்தை முஹம்மதுங்கிற தெய்வீக நாமத்தை அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில சொல்லல. அதனால செல்லமாக கூப்பிடுற லகபு ஷரீஃபை சொல்லி தவஸ்ஸுல் செய்றாங்க. வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. ஹாய் 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 வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. யா அல்லாஹ், அந்த வெண்மதியான அந்த பரிசுத்தமான வெண்மையில் சிகப்பு நிறம் கலக்கப்பட்ட அந்த ரோஜான் நிறத்துல என்ன விளக்குறதுக்காக சொல்றேன். அந்த ரோஸ்ல உள்ள அந்த வெண்மதி வஜ்ஹுல் கரீமுனா மட்ட வசீலா வாக்கணும். வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. அல்லாஹ் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரஃபாத்ல செய்யற ஹுல்யத் ஷரீஃபுக்கு இந்த உலகத்துக்கு முதல்ல காட்டி கொடுத்தது யார் மாஷா அல்லாஹ்? அம்மா ரசூலுல்லாஹ் அபூ துராப் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உம்மத் மாஷா அல்லாஹ் ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நாலேஜ் ஷரீஃப்ல என்ன குர்பான் ஆக வேண்டும் மாஷா அல்லாஹ், குர்பான் ஆக வேண்டும் மாஷா அல்லாஹ். வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. யா அல்லாஹ், அந்த பரிசுத்தமான ஜொலிக்கும் வெண்மதி தெய்வீக திவ்ய திருமுகத்தை நான் உன்னிடத்துல வசீலாவாக்குறேன். அல்லாஹ் மழையை இறக்கலாம். தவஸ்ஸுல் செய்யக்கூடிய அந்த ஷுரூத்தை இந்த ஆலத்துக்கு பூரா என்ன தல்கீன் பண்ணிய முதல் இமாம் அகாயிதுல இமாம்னு சொன்னா என்ன? அகாயிதுல இமாமின்களுக்கெல்லாம் இமாம் அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அகாயிதுடைய இமாமின்களுக்கெல்லாம் இமாம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்றாங்க? வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அபியல் தான் என்ன சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க, சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க, சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம். நாயகமானுடைய பரிசுத்த குடும்பத்தார் பனு ஹாஷிம் எல்லாரும் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபியதுல் தான் அழைக்கிறது. மாஷா அல்லாஹ்.
அந்த அபியதுடைய எல்லா அன்வாறு தஜல்லியாத்தையும் பரிபூரணமாக ருசித்தவர்கள் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி البركات منهما ظهرت ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரஃபாவுல மச்சி மாஷா அல்லாஹ் தாபியீன்களுக்கு என்ன சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ அபூ துஃபைலே சாஹிப ரசூலே எங்களுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமானுடைய ஹுல்யத்து முகத்தஸாவ ஹுல்யத்து முபாரகாவ ஹுல்யத்து தய்யிபாவ எங்களுக்கு நீங்க அறிவிச்சு கொடுங்க, எங்களுக்கு தல்கீன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சாஹிப ரசூல் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல என்ன சொல்றாங்க? அபியல் மாஷா அபியல். அவர்களை போன்ற அந்த வெண்மை என்ன வானலோகத்திலோ பூலோகத்திலோ எங்கும் கிடையாது மாஷா அல்லாஹ், எங்கும் கிடையாது. எங்களுடைய நாயகம் வஹ்தஹு லா ஷரீக லஹு, எங்களுடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மக்லூகாத்துல வஹ்தஹு லா ஷரீக லஹு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அஹ்லே உலூஹியத்துல வஹ்தஹு லா ஷரீக லஹு எங்களுடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மததவாலம் அஹ்லே ரிசாலத்துல அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துல வஹ்தஹு லா ஷரீக லஹு மாஷா அல்லாஹ். அப்ப ஹஸரத் அபூ துஃபைல் தரக்கூடிய முதல் ஹுல்யத் ஷரீஃப் இன்னைக்கு நம்முடைய மௌலித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ்ல நஸீஹத் தய்யிபால இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன? அபியல் மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கதில் அந்த அபியதான அந்த நாயக கோமானுடைய பரிபூரணமான மஹப்பத் ஷரீஃப், ஆமீன், முழுமையான மஹப்பத் ஷரீஃப், ஆமீன் ஆமீன், இஷ்கே முஹம்மதுடைய கமாலியத்தையும் கம்மலியத்தையும் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மததவல்லம் கதமைனி ஷரீஃபைன் நாலின் கரீமைனான என்னுடைய அபவைன் கரீமைனுக்கு அல்லாஹ் எப்படி தௌஃபீக் செய்தானோ அதுபோல் மாஷா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயிமாக தௌஃபீக் செய்வானா. ஆமீன். அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூலு இன்ஷா அல்லாஹ் தஆலா முல் கரீம் ஹஸரத் அபூ துஃபைல் சாஹிப் ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஹுல்யத் ஷரீஃபை நாளை தினம் நாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி ஃபனஸ்அலுக அல்லாஹும்ம பிஜாஹிஹி லதைக் வ பிகராமாத்திஹி அலைஹ் அன் துஅம்மிர கவாலிபனா பி அஃஆலிஹி வ அஸ்மாஅனா பி அக்வாலிஹி வ குலூபனா பி அன்வாரிஹி வ அர்வாஹனா பி அஸ்ராரிஹி வ அஷ்பாஹனா பி அஹ்வாலிஹி வ சராயிரனா பி முஆமலத்திஹி வ பவாத்தினனா பி முஷாஹதத்திஹி வ அப்சாரனா பி அன்வாரி முஹய்யா ஜமாலிஹி بأنوار محيا جماله وبصارنا بأنوار محيا جماله وخواتم أعمالنا في مرضاته وخواتم أعمالنا في مرضاته وخواتم أعمالنا في مرضاته. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.